நீங்கள் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் உங்கள் லைஃப்பில் க்ரோ ஆகணும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு தான் ஆகணும். ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன் நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சா மட்டும் தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் க்ரோ ஆக முடியும் நான் சொல்கிறேன்னா. ஸோ இதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. பட் நான் உங்களுக்கு ஒரு 3 ரீசன் மூலமாக சொல்கிறேன், நான் ஏன் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்ட்டு. ஃபஸ்ட் ரீசன் என்னென்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் க்ரோ பண்ணால் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஹேபிட்ஸ் லைக் மெடிடேஷன் பண்ணுறது, புக்ஸ் ரீட் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பில்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு பில்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு புக் ரீட் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, ஸோ இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அவங்களாட்டி இந்த ஹேபிட்ஸ்லாம் பில்ட் பண்ண முடியலனா, ஏன்னா கொஞ்சம் பேர் ஒர்க்குக்கு போயிடுறாங்க, ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, காலேஜுக்கு போயிடுறாங்க. ஸோ காலேஜுக்கு போயிட்டு ஒர்க்குக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தால் டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ டயர்டான பிறகு இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா டயர்டான பிறகு எக்ஸசைஸ் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, புக் ரீட் பண்ணுறதுலாம் ஒரு போரிங்கான விஷயமா இருக்கும், ஈஸியான ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா அவங்களோட நிறைய டைம் அண்ட் எனர்ஜி ஆல்ரெடியே 9 to 5 ஒர்க்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமும் வந்த பிறகு இந்த ஹேபிட்ஸ்லாம் பண்ணணும்னா அது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஈஸியாக இருக்காது. ஸோ இதனால தான் சொல்கிறேன், நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சா தான் இந்த ஹேபிட்ஸ்லாம் உங்களாட்டி ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் காலையிலேயே இந்த ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா அந்த டைமில் உங்கள்கிட்ட எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகிருக்காது. ஸோ இன்னும் உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்கும். ஏன்னா காலையில் எழுந்தோடனே உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்கும். இதே நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்க ஹேபிட்டை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் இந்த மெடிடேஷன் பண்ணுற ஹேபிட், ரீட் பண்ணுற ஹேபிட், எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட்டை ஈஸியாக பில்ட் பண்ணிடலாம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இங்கே ப்ராப்ளமே என்னென்னா, நீங்கள் ஒர்க்குக்கு போயிடுறீங்க, காலேஜ் போயிடுறீங்க, ஸ்கூல் போயிடுறீங்க. ஸோ அங்கே ட்ராவல் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு டயர்ட் ஆகிடுது, எனர்ஜி ஆல்ரெடி ஸ்பெண்ட் ஆகிடுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஹேபிட்ஸ்லாம் பில்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. பட் இதே நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட எனர்ஜி எல்லாமே இந்த ஹேபிட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஹேபிட்லாம் பில்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் டெய்லி ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இருக்கீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் அதில் 1 hour முன்னாடி எழுந்திரிங்க. ஸோ இந்த ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ 1 hour முன்னாடியே எழுந்திரிச்சு ஸோ அந்த 1 hourல இந்த 3 ஹேபிட்ஸையும் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லலாம், நீங்கள் ஒர்க்குக்கு போயிடுறீங்க, காலேஜுக்கு போயிடுறீங்க, ஸ்கூலுக்கு போயிடுறீங்க, அதனால் இங்கே நிறைய டைம் உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகிடுது, எனர்ஜி நிறைய ஸ்பெண்ட் ஆகிடுது. ஸோ இதனால் நீங்கள் டயர்டாக இருறீங்க. ஸோ அதனால் உங்களாட்டி மற்ற விஷயங்கள் பண்ண முடியல, உங்களை க்ரோ பண்ணுற மாதிரி இருக்கிற ஹேபிட்ஸை உங்களாட்டி பில்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களை எனர்ஜியை இந்த விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன், நீங்கள் ஏன் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னா, காலையில் யாருமே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அதிகமாக இருக்காது. யாரும் உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு கால் பண்ண போகிறது கிடையாது. யாரும் உங்களுக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு கால் பண்ண போகிறது கிடையாது. யாரும் உங்களுக்கு வீடியோ கால் பண்ண போகிறது கிடையாது. காலையில் 5 மணிக்கெலாம் உங்கள் வீட்டில் எதுவும் யாரும் வேலைலாம் வாங்க போகிறது கிடையாது. அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாங்க போகலாம், இங்கே போகலாம் சொல்லி யாரும் கூப்பிட போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி காலையிலே எழுந்த பிறகு உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அதிகமாக இருக்காது. அதே மாதிரி மார்னிங் டைமில் உங்கள் மைண்டும் க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் உங்களுக்கு எதுவும் பெருசாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி மைண்டில் எந்த ஒரு தாட்ஸும் வர போகிறது கிடையாது. தேர்ட் ரீசன்னா, நிறைய பேர் லைஃப்பில் நிறைய கோல்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய பேஷன் ஃபாலோ பண்ண சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய கோல்ஸ், பிளான்ஸ், பேஷன் நிறைய வச்சுருப்பாங்க. பட் அந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு டைம் இல்லை, நான் ஒர்க்குக்கு போயிடுறேன், காலேஜ் போயிடுறேன், ஸ்கூல் போயிடுறேன், என்கிட்ட டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யூடியூப்பில் நீங்கள் கெரியர் பில்ட் பண்ணணும், யூடியூப்பில் நீங்கள் காசு சம்பாதிக்கணும், யூடியூப்பில் வீடியோ போடணும். வீடியோ போடாமல் அவங்களுக்கு யூடியூப்பில் கெரியர் ஸ்டார்ட் ஆகாதாங்க, மணி மேக் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வீடியோ போடணும். ஸோ வீடியோ போடுறதுக்கு உங்கள் டைம் இல்லைனா டெய்லி காலைல 1 மணி நேரம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஸோ அந்த 1 மணி நேரத்தில் வீடியோ ரெடி பண்ணுங்கள், வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கு பிஸ்னஸை உங்கள் கெரியராக பண்ணணும், பிஸ்னஸ் தான் உங்கள் லைஃப்பில் பண்ணணும். ஆனால் உங்கள்ட்ட டைம் இல்லைனா காலைல சீக்கிரமாக எழுந்திரிங்க. நீங்கள் ஏன் காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் நிறைய ரீசன் சொல்லுவேன் ஏன் நீங்கள் சீக்கிரமாக காலைல எழுந்திரிக்கன்னு சொல்லி. பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன், நான் ஏன் காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்க சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு APJ அப்துல் கலாம் சார் சொன்ன ஒரு கோட் சொல்கிறேன். நீங்கள் தூங்கும் போது வர்றது கனவு இல்லை, உங்களை தூங்க விடாமல் ஆக்குறது தான் கனவு, சம்திங் இந்த மாதிரி வரும் கோட் அது. பட் அந்த கோட் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா இது ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, ஜஸ்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஃப்ளோவில் ஐடியா அது. ஸோ அப்படி நான் சொல்லிட்டேன். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க.